அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கவிஞர் விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை கவிதை வரிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எந்த வரிகள் வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். மிகவும் அருமையான கவிதை வரிகள். பேனா முனைகள் வழி பொறுக்க இயலாவிட்டால் கவிதைகள் வராது. எந்த ஒரு தனி மனிதனும் தனக்குரிய தோல்விகளையும் கஷ்டங்களையும் ஏற்க தவறிவிட்டால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாது என்பதே இவ்வரிகள் நம்மளுக்கு நினைவூட்டுவான ஒரு செய்தியாக இருக்குது. பேனா முனைகள் வழி பொறுக்க இயலாவிட்டால் நம்ம நிறைய செய்திகளை எழுதுகிறோம், படிக்கிறோம், கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஒரு எழுத்தாளனுக்கு இந்த செய்தியை வெளியே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து நிறைந்திருக்கும்னு தெரிஞ்சே தான் அந்த செய்தி ஆசிரியர் அந்த செய்திகளை சேகரித்து தராங்க இல்லைங்களா? அப்போது அவருக்கு தெரியும் இது உயிருக்கு ஆபத்தான வேலை அப்படின்னு. அதை மனசில் வச்சுட்டு அந்த வேலையை செய்யாமல் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னா மிகப்பெரிய செய்திகள் நம்ம மக்களிடையே வந்து சேராது. அப்போது இந்த பேனாவின் வீரியம் எப்படி இருக்கும்னா அவர்கள் கொடுக்கும் வார்த்தைகளிலிருந்து வெளிப்படும் செய்திகளை பொறுத்தே அமைகிறது. அப்போது அந்த பேனா எப்படி தன்னுடைய வேதனைகளை உள்ளடக்கி கொண்டு பயங்களை எதிர்கொண்டு செயல்படுகிறது அப்படிங்கிறத அந்த பேனாவிலிருந்து வரும் அழகான எழுத்துக்களும் வீரியமிக்க வசனங்களுமே பறைசாற்றும். அதாவது நிறைய தோல்விகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவனும் சரி, உயிரினமாக பிறந்த எந்த உயிரினாலும் சரி, தோல்விகளை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே இவ்வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. இங்கே பேனா முனைகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எழுத்தாளனும் கவிஞனும் தான் சந்தித்த செய்திகளை உள்ளது உள்ளபடியே வெளி உலகத்திற்கு தர முற்படும் பொழுது பல வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். அதற்காக அந்த எழுத்துக்களின் வீரியத்தை குறைத்து கொண்டு செய்திகளை மக்களிடையே சென்று சேர்ந்தால் அது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யும் வழிகளாக இருக்காது. மாறாக என்னன்னா தவறான செய்திகளை முன்னுதாரணமாக கொடுக்கும் மனிதராக நாம் உருவெடுப்போம். எனவே இந்த பேனா எப்படி உண்மையான செய்திகளை திறம்பட வெளி உலகத்திற்கு தருவது போல நாமளும் நம்மளுடைய செயல்களை நேர்மையாகவும் துணிச்சலுடனும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே இவ்வரிகள் உணர்த்துகிறது. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பொறுத்து கொள்ளணும். நம்ம மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களும் இவ்வகை துன்பங்களை சந்திக்க நேரிடும். நம்ம அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து நிறைய சவால்களை சந்தித்த மனிதர்கள் இவங்க வெற்றி இலக்கை அடைந்திருக்கிறார்கள் என்பதை கூறும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்பது இவ்வரிகள் நினைவூட்டுவதாக உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயலிலும் தோல்விகளை சந்திக்க நேரிடும் இல்லைங்களா? அப்போது அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும். இந்த வாழ்க்கையானது சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயணமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பயணமும் அந்த சிக்கலை எதிர்கொண்டு நம்ம வீறு கொண்டு நடக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நேர்மையாக நடந்தாவே போதும். அதற்கு எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்றினாலும் மற்றவர்களால் தோன்ற வைப்பார்கள். விமர்சனங்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும்.
அப்போது அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டு உண்மையுடனும் திண்மையுடனும் நடந்து கொள்ள இவை வழிவகை செய்கிறது. அப்போது தன்னம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா வழிகளை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த கவிதை வரிகளோட சாமரசம். எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய செயலை செய்கையை நேர்மையாகவும் திறம்படவும் கொடுத்தோமானால் வெற்றிக்கனியை நம்ம எட்டுவது சிரமமாக இருக்காது. நன்றி, வணக்கம்.